ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிபி சிவில் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்டர்லாக் பிரிக்ஸ் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒரு வால் கட்டுறதுக்கு எவ்வளோ இன்டர்லாக் பிரிக்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டர்லாக் பிரிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பிரிக்கு 1 by 1 மேலே வச்சு லாக் பண்ணுறது தான் இன்டர்லாக் பிரிக்ஸ். அது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் பாருங்கள். எம்சாண்ட், ஃப்ளையாஸ், 6mm மெக்ரிகேட் அதாவது பேபி ஜில்லின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு. இது எல்லாத்தையும் ஒரு கரெக்டான மிக்ஸ் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே மோல்டு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக வச்சுட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து வாட்டர் டேங்க், ஒரு பெரிய வாட்டர் டேங்க் கட்டி அதில் தண்ணி ஃபில் பண்ணி அதுக்குள்ளே ஒரு 10 days வரைக்கும் க்யூரிங் பண்ணுவாங்க. அப்போ தான் அதோடய ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா அச்சீவ் ஆகும். இப்படி தான் ஒரு இன்டர்லாக் பிரிக்கு பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ மார்டர் ஜாயிண்ட் ரெக்யூர்டு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கல் மேலே இன்னொரு கல்லை வச்சு அப்படியே லாக் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கலவை எதுவுமே தேவை கிடையாது. அந்த கலவையோட செலவை பார்த்திங்கன்னா குறைக்கும். அதான் இது லோ காஸ்ட் பில்டிங் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. நோ பிளாஸ்டர் ரெக்யூர்டு ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிளாஸ்டிங்குமே நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம வெறும் கல்லை மட்டும் வச்சுமே கட்டினா கூட ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். அதாவது குயிக் கன்ஸ்ட்ரக்ஷன்னால் இப்போது நம்ம பிரிக் ஒர்க்கில் நம்ம பண்ணுற டைமுக்கும் இந்த இன்டர்லாக் பிரிக்கில் பண்ணுற டைமுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே நம்ம வந்து ஒர்க்கை முடிச்சிடலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல், அதாவது நம்ம எல்லாமே வேஸ்ட் மெட்டீரியல், எம்சாண்ட், ஃப்ளையாஸ், தெர்மல் பிளான்ட்லேருந்து வர வேஸ்ட்டு, இந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்னு சொல்கிறோம். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபிகல்ட் டு ஃபினிஷிங் ஆஃப்டர் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் பைப் ஒர்க்ஸ். அதாவது பைப் ஒர்க்கு பார்த்திங்கன்னா நம்ம காடி எடுத்து பைப் போட்டு திரும்ப வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். அப்படி ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இன்டர்லாக் பிரேக்கில் இருக்க க்ரூவெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நமக்கு பார்த்திங்கன்னா அது நல்லா நீட்டாக தெரியும். இல்லாட்டினா அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் நமக்கு தெரியும். சரி, ஓகே. இப்போது பார்த்திங்கன்னா ஒரு 100 square feet வால், அதாவது ஒரு 10க்கு 10 வால் இன்டர்லாக் பிரிக்ஸில் கட்டணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நமக்கு கல் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அவைலபிள் சைஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு 12 inches, 6 inches, 5 inches, அதாவது லென்த்து, ப்ரெத்து, டெப்த்து. அதை மாதிரி 6 inches பிளாக்னு சொல்லுவாங்க, கல்லுன்னு சொல்லுவாங்க. 9 inches கல் சொல்லுவாங்க. இந்த 2 வெரைட்டியில் இருக்குது. அதாவது 100 square feet கட்டுறதுக்கு எவ்வளோ கல் தேவைப்படும் அப்படின்னு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஏரியா ஃபார் ஈச் பிரிக், ஒரு பிரிக்கோட ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னா லென்த் இன்ட்டு டெப்த்து போட்டோங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் கிடச்சிரும். லென்த்து பார்த்திங்கன்னா 12 inches, டெப்த்து பார்த்திங்கன்னா 5 inches. நான் வந்து அப்படியே ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 1 feet 0.42 feet வரும். ஒரு கல்லுக்கு பார்த்திங்கன்னா 0.42 square feet தான் ஒரு கல்லோட ஏரியா. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 100 square feet நமக்கு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் இன்டர்லாக் பிளாக்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஏரியா 100 square feet. ஒரு பிரிக்கோட ஏரியா பார்த்திங்கன்னா 0.42 டிவைட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் தேவை அப்படிங்கிறது கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா 6 inch பிரிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரிக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டில் 27 ரூபா. அது நம்மளோட லொக்கேஷனை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகும். 27 ரூபா அந்த சம்திங்கில் கிடைக்கும். அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6426 ரூபா வரும் ஒரு 10க்கு 10 வால் கட்டுறதுக்கு. இதே நம்ம 9 inch வால் வச்சு 9 inch பிரிக் வச்சு கட்டணுன்னா 8800 ரூபா, 806 ரூபா ஆகும். அதாவது ஒரு 10க்கு 10 வால் 100 square feet கட்டுறோம் பட்சத்தில் நமக்கு இவ்வளோ ப்ரைஸ் ஆகும். இது போக இந்த இன்டர்லாக் பிரிக்கை லோட் பீரிங்கில் யூஸ் பண்ணலாமா இல்லை ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணலாம். இப்போ லோட் பீரிங் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை மாதிரி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இது வெயிட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம கண்டிப்பாக இன்டர்லாக் பிரிக் தான் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது மாதிரியான சிவில் இன்ஜினியர் வீடியோஸ்க்கு ஜிபி சிவில் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.